உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு கடவுள் யார்? இந்துக்கள் வணங்குகிற தெய்வம் ஆண்டவர், கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா என்று நாமம் கொண்ட தேவனாய கர்த்தர், இயேசு கிறிஸ்து மேலே பார்த்து கூப்பிடுகிற பிதாவே தேவனை கர்த்தரே, அவர்தான் கடவுள். இஸ்லாம் வணங்குகிற இறைவனே அல்லாஹ், அவர்தான் கடவுள். மூன்று மதங்களும் ஒரே கடவுள் தான் கும்பிடுறாங்க, வெவ்வேறு பாதையில் கும்பிடுறாங்க. சரிங்களா? ஒரே கடவுள் தான். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். 2008 முதல் தன் ஆவியாரை அபிஷேகப்படுத்தி எனக்குள்ளாக இருந்து திட்டத்தை கூறி வருகிறார். 30 வயதுல இயேசு கிறிஸ்துவர் பரிசுத்தார் அபிஷேகப்படுத்தினார். அவர் இறை தூதராக மாறினார், செயல்பட ஆரம்பித்தார். 40 வயதில் முகமது நபி அவர்கள் மேல் தன் வகியால் அபிஷேகப்படுத்தினார். வகினா பரிசுத்தார் அபிஷேகப்படுத்தினார். அது முதல் அவர் இறை தூதராக இருந்தார். என்னை 48வது வயதில் மத்தியில் இருந்தபோது தன் நாவியால் அபிஷேகப்படுத்தினார். அது முதல் இண்டத்துக்கு கூறி வருகிறார். 12 ஆண்டுகள் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் இருந்தேன். செய்யாத குற்றத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடைந்தார். இதுதான் எனக்கு இயேசு உள்ள ஒற்றுமை. என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூடியவர்களுடைய திருக்கதரிசனம் அனைத்தையுமே மாமனிதன் இம்மாற்றவர்கள் ஒளிபெற்றிருக்கிறேன். பாருங்கள், அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. தற்போது 28/2/2026 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் போர் தொடுத்தது. போர் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என் கடவுளும் கேட்டேன், அப்பா இந்த போர் தொடருமா, உடனே முடிவு வருமானு கேட்டேன். ஏற்கனவே ஒரு நாள் ஆரம்பிச்சாங்க. ஒரே நாளில் அமெரிக்கா அடிச்சது, அப்புறம் இஸ்ரேல் அடிச்சது, ஈரான் திருப்பி அடிச்சாங்க. போர் நின்று போச்சு. அது மாதிரி இந்த போர் உடனே முடிவுக்கு வருமா, தொடருமா என்று கேட்டேன். அன்று முதல் 1/3/2026 முதல் என் தேவனாய கர்த்தர் இனம் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். அந்த தீர்க்கதரிசனங்களை உலகத்தின் ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 6/3/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுகிடா 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 ஏகதம் கபாதரட்டமே சோமே கர மகுத்துமே திபோதிமே மடதரா அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வராத 3ஆம் உலக போராகவே நீடிக்கும். 2 ஆண்டுகள் நீடிக்கும். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வராது. 3ஆம் உலக போராகவே நீடிக்கும். 2 ஆண்டுகள் நீடிக்கும். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ந்துகிட்டே இருக்கும், முடிவுக்கு வராது. 3ஆம் உலக போராக மாறும். 3ஆவது போர் 2 ஆண்டு நீடிக்கும். இது என் தேவனாய கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனம். ஒரு துண்டு பார்க்கலாம். 8/3/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஓகே அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வராது. 3ஆம் உலக போராகவே நீடிக்கும். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வராது. 3ஆம் உலக போராக மாறிக்கும். அதே வார்த்தை தான் சொன்னது செய்கிற தேவனாய கர்த்தர். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும், தொடர்ந்துகிட்டே இருக்கும், முடிவுக்கு வராது. 3ஆம் உலக போராகவே நீடிக்கும். கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். பொறுத்திருந்து பார்ப்போம். 12/3/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை நீங்கள் கேளுங்கள். तुम्ही ती भाऊ तुम्ही वादा माटत तर उघडा हिरंदक उगी ती भाऊ तुम्ही वादा माटत तर 3ஆம் உலக போர் ஆரம்பம் மாகும். அமெரிக்கா ஈரான் போர் இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வராது. தொடரும் தொடரும் தொடரும், 3ஆம் உலக போராகவே மாறும். உலகத்தின் அதிபதியானவனின் சித்தம் திட்ட
நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். இந்த விளக்கம் என்னவென்றால், மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமாகும் விரைவில் விரைவில் விரைவில். எப்படி ஆரம்பமாகும்? அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வராது, தொடரும் தொடரும் தொடரும். அமெரிக்கா 28/2/2026 அமெரிக்கா இஸ்ரேல் அமெரிக்காவும் ஈரான் போர் தொடுத்தது. அந்த போர் முடிவுக்கு வராது, தொடரும் தொடரும் தொடரும். மூன்றாம் உலகப் போராக மாறும். அந்த போர் மூன்றாம் உலகப் போராக மாறும். உலகத்தின் அதிபதியானவனின் சித்தம் திட்டம் நிறைவேறும் நிறைவேறும். உலகத்தின் அதிபதி சாத்தான். இந்த உலகத்தில் நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ரயில் விபத்து, கார் விபத்து, விமான விபத்து, காட்டுத்தீ, மறு கொடூரமான கொலை, முதலாம் உலகப் போர், இதில் அனைத்துமே நடத்துறது உலகத்தின் அதிபதியே சாத்தான். கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்ட அவருடைய குமாரன். அவர் என்ன என்ன நினைக்கிறாரு, என்ன திட்டம் போடுறாருன்னா, மூன்றாம் உலக போற ஆரம்பிக்கணும்னு திட்டம் போடுறாரு. அதுக்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் மனசுக்குள்ள புகுந்து அவர் மூலமாக அமெரிக்கா ஈரான் போர் தொடுக்க வச்சு, இஸ்ரேல் சேர்ந்து போர் தொடுக்க வச்சு, அந்த போர் தொடர்ந்து வரும்போது மூன்றாவது மாறும். எப்படி மாறும் என்பது உலகத்தின் அதிபதியாக சாத்தானுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். இது உலகத்தின் அதிபதியானவரின் சாத்தான், சைத்தான், யமன். இவர் தான் சாத்தான் சொல்லி கிறிஸ்தவர் சொல்றாங்க, சைத்தான்னு இஸ்லாம் சொல்றாங்க, யமன் சொல்லி இந்துக்கள் சொல்றாங்க. இந்த உலகத்தின் அதிபதி தான் அவருடைய சித்தம், எண்ணம், திட்டம் நிறைவேறும் நிறைவேறும். பொறுத்து பார்ப்போம். 14/3/2026 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளை தரிசனத்தை இவங்க கேட்கலாம். சகரமக்கட்ட தோற்றம் தடுத்தட்டமே எக்கற்கு கயிறந்து சுகி தேவோ ஓதுமி மாதான அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வராது, தொடரும் தொடரும் தொடரும். மூன்றாம் உலக போராகவே மாறும். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வராது, தொடரும் தொடரும் தொடரும். மூன்றாம் உலக போராக மாறும் சொன்னதை அப்படி சொல்லுவார். இந்த போர் முடிவுக்கு வராது, மூன்றாம் உலக போராக தான் மாறும். கடவுளுக்கு தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். 17/3/2026 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்கு தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ಹೋಗಿಟ್ಟು ಕಾರತ್ತು ಕೊಟ್ಟೆ ಕತ್ತು ಕುತ್ಕ ಇರ್ದಂದಕ್ಕ ಶುಗೀರ ಅಕರಿಂದ ಹೋಗಿ ತಿಬೋದು ವಿವಾದ ಮಾಡಿದ್ರ ತಿಕ್ಕ ಮಕ್ಕುತ್ ಕುತ್ಕ ಇರ್ದಂದಕ್ಕ ತುಮೆ ತಿಬೋದು ವಿವಾದ ಮಾಡಿದ್ರ. ಅಮೇರಿಕಾ ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் தொடரும் தொடரும். அதிகமாகும் அதிகமாகும் அதிகமாகும். மரணம் உலக ஜனங்களுக்கு, வேதனை உலக ஜனங்களுக்கு அதிகமாகும் அதிகமாகும் அதிகமாகும். மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும் விரைவில் விரைவில் விரைவில். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் தொடரும் தொடரும். அதிகமாகும் அதிகமாகும். 17/3 சொல்றாரு. அதிகமாகவும் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு. மற்ற சாதாரணமாக இருந்தது. அப்புறம் இஸ்ரேல் லெபனான் அடிக்க ஆரம்பித்தாங்க, ஹிஸ்புல்லாஹ் அடிக்க ஆரம்பித்தாங்க. அதிகமாகி கொண்டு இருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். மரணம் உலக ஜனங்களுக்கு, உலக மொத்த ஜனங்களுக்கு மரணம் அதிகம். மரணம் வேதனை உலக ஜனங்களுக்கு அதிகம். உலகத்தில் ஜனங்கள் அனைவருக்குமே மரணமும் வேதனையும் அதிகமாகும். கடவுள் தீர்க்க தரிசனம். மூன்றாம் உலகப் போர் ஆரம்பமாகும் விரைவில் விரைவில். இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் தான் மூன்றாம் உலகப் போராக ஆரம்பமாகும் விரைவில் விரைவில். இது கடவுள் தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். பொறுத்து பார்ப்போம். 21/3/2026 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Rima kutumere timma ayirnduka maka kadadu todame tumme ayirnduka Amerika Iran போர், இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் தொடரும் தொடரும். முடிவுக்கு வராது. மூன்றாம் உலக போராகவே நீடிக்கும். மூன்றாம் உலக 2 ஆண்டுகள் நீடிக்கும். உலகத்தின் அதிபதியானவனின் சித்தம் திட்டம் அவனையே நிறைவேற்றும். அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் தொடரும் தொடரும். முடிவுக்கு வராது. மூன்றாம் உலக போராகவே நீடிக்கும். மூன்றாம் உலக போர் 2 ஆண்டுகள் நீடிக்கும்.
உலகத்தின் அதிபதியானவன் சித்தம் திட்டம் அவனே நிறைவேற்றுவான். உலகத்தின் அதிபதியின் சித்தம்னா அவர் திட்டம் என்ன போட்டிருக்காருன்னா 3ஆம் உலக போரை நடத்தணும்னு திட்டம் போட்டிருக்காரு. அதனால தான் அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பிச்சிருக்கிறாரு, இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த போர் தொடர்ந்து முடிவுக்கு வராது. 3ஆம் உலக போரை ஆரம்பிக்கும், 2 ஆண்டுகள் 3ஆம் உலக போர் நீடிக்கும். இது உலகத்தின் அதிபதியான சித்தம் திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். பொறுத்து பார்ப்போம். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் நடந்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று 8/4/2026 பாகிஸ்தான் மூலமாக அமெரிக்க அதிபர் ஒரு சூழ்ச்சி செய்கிறார். போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறாரு. ஈரான் ஒத்து வராங்க. அதாவது பாகிஸ்தான் நடுவர், அமெரிக்கா, ஈரான் 2 மத்தியஸ்தம் பண்ணி சீஸ்ஃபயர் 15 நாளைக்கு சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம், தற்காலிக போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போர் நிற்குது 2 வாரம் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து லெபனான் மீது ஹிஸ்புல்லா தீவிரம் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அது நடந்துகிட்டே இருக்கிறது. போர் திடீர்னு 8 நிற்குது. அவங்க அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்து சொல்கிறாங்க, சொல்கிறாங்க ஹிஸ்புல்லாவை வந்து ஹிஸ்புல்லா மேலே லெபனான் மீது ஹிஸ்புல்லா தீவிரவாதி மேலே அது இஸ்ரேல் தாக்குடான்னு சொல்கிறாங்க. 11ஆம் தேதி சீஸ்ஃபயர் உண்டாகி அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் 11ஆம் தேதி நடக்க இருக்கிறது. 10ஆம் தேதி நான் கேட்குறேன், என் தேவனா கடவுளை கேட்குறேன், அப்பா என்னப்பா 11ஆம் தேதி பாகிஸ்தான் நடக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க துணை அதிபர் ஜிடி வான்சன் வருகிறாரு. இந்த பக்கம் ஈரான் வந்து சபாநாயகர் முக்கியமான அதிகாரி வர்றாங்க. நடக்க போகுது 11 நடக்க போகுது. போர் நின்றுமா தொடருமா? அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் தொடருமா முடிவுக்கு வருமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் 10ஆம் தேதி கேட்டேன். நான் அதுக்கு என் தேவனாய் கட்ட கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்கதரிசனத்தை கேளுங்கள். 10/4/2026 தேதி என்று என்னிடம் என் தேவனாய் கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Terimaku tumirikit kairanduka, okit kairanduka, shugi, ibo, ibo, உலகத்தின் அதிபதியானவனின் சித்தம் திட்டம் 3ஆம் உலக போர் ஆரம்பிக்க வேண்டும். அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர், தற்காலிக போர் நிறுத்தம் அவரவர்களின் சித்தம் திட்டம் அவரவர்களுக்கு நிறைவராது. உலகத்தின் அதிபதியானவனின் சித்தம் திட்டமே நிறைவேறும். அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வராது. தொடரும் 3ஆம் உலக போராகவே மாறும். உறுதியாக. இதன் விளக்கம் என்னவென்றால், உலகத்தின் அதிபதியானவனின் சித்தம் திட்டம் 3ஆம் உலக பிராமணிக்க வேண்டும். என்ன சொன்ன பார்த்தீங்களா? அந்த 3ஆம் உலக போற முடிவு கொண்டு வரதான் என்ன பூமிக்கு அனுப்பியிருக்க கடவுள் அனுப்பியிருக்கிறார். உலகத்தின் அதிபதி அதிகாரத்தை முடிவு கொண்டு வரதான் பூமிக்கு கடவுள் அனுப்பியிருக்கிறார். இது என் வார்த்தையால கடவுள் சொன்ன வார்த்தை. பொறுத்து வந்து பார்க்கலாம். 3ஆம் உலக போர் ஆரம்பிக்கிற 1ஆம் உலக போர் நடத்தியாச்சு, 2ஆம் உலக போர் நடத்தியாச்சு. அது நடத்தியது உலகத்தின் சைத்தான் ஏமான். இப்போ 3ஆம் உலக போர் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தின் அதிபதியானவனின் சித்தம்னா எண்ணம் திட்டம். அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் தற்காலிக போர் நிறுத்தம். கடவுளுடைய கட்டணம் 10ஆம் தேதி கட்டணம்ல 11 பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அப்போ 8ஆம் தேதி தற்காலிக போர் நிறுத்தம் நடத்திட்டாங்க. நான் கேட்குறேன், அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் தற்காலிக போர் நிறுத்தம் அவரவர்களின் சித்தம் திட்டம் அவரவருக்கு நிறைவேறாது. அருமையான வார்த்தை. அவரவர்களின் சித்தம் திட்டம்னா இஸ்ரேலு, அமெரிக்கா, ஈரானின் சித்தம். அவங்க என்ன திட்டம் போடுறாங்க, போற நிறுத்தணும்னு திட்டம் போடுறாங்க. நிறுத்தணும் அவங்க நினைக்கிறாங்க, அவங்க திட்டம் போடுறாங்க. அவரவர்களுக்கு நிறைவேறாது. அந்த எண்ணம் திட்டம் நிறைவேறாது. கடவுள் சொல்றாரு, நினைச்சா போர் நிறுத்த முடியாது. நான் நினைக்கிறேன், உலகத்தின் அதிபதி நினைக்கணும். உலகத்தின் அதிபதி நினைச்சா தான் போரை நிறுத்த முடியும். கடவுள் நிறுத்த தான் போரை நிறுத்த முடியும். அதனால கடவுள் தேவனாகட்ட கடவுள் சொல்ல வார்த்தை வந்து அவரவர்களின் சித்தம் திட்டம் ஒரு நிறைவேறாது. தற்காலிக போர் நிறுத்தம் நிச்சயமாக நிறைவேறாது. கடவுள் முறை சொல்லிட்டாரு. என்னைக்கு சொல்லிட்டாரு? 10ஆம் தேதி சொல்லிட்டாரு. 10ஆம் தேதி நான் கேட்டேன்னு சொல்லிட்டாரு. இதே போலதான் உக்ரைன் ரஷ்யா போய் நிப்பாட்டுறதுக்காக இவர் போறாரு. பல தடவை போறாங்க. அவர் அமெரிக்கா போறாரு. அரசு மாகாணத்தில்
ரஷ்யா போற மீட்டிங் நடத்துறாங்க. அப்படி கேட்டேன், அப்பா அமெரிக்கா பேர் சொல்ற நான் நிப்பாட்டின்னு சொல்லி மாத்திட்டு போறாரு, ரஷ்யன் போறாரு, நின்றுமா போன்னு கேட்டேன். அதுக்கு நல்லா சூடா கொடுத்தா பதில் கொடுத்தாரு. அவன் அமெரிக்கா இவனா அவனா என்னோட பெரிய ஆளா அப்படின்னு கடவுள் சொன்னாரு. யோபிட சொன்ன மாதிரி அன்னைக்கு வார்த்தை போட்டாரு. அது முக்கியமான திருக்க தரிசனம். அதை நான் மாமதி நிமாட்டு ஒளிபரப்புகிறேன், தனியாக அடுத்து பாருங்க நீங்க. அதுக்கு முன்னாடி பல தடவை உக்ரைன் ரஷ்யா நிற்கிற மாதிரி போகும், நிற்கமாப்பான்னு கேட்பேன், நிற்காது தொடர்ந்து சொல்லுவாரு. அதையும் போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி எந்த சலம் நினைக்காதீங்க. அதே மாதிரி என் தேவநாயக கத்த கடவுள் பகல்கா மாட்டாக்க 22/4/2024 நினைக்கிறேன். பகல்கா மட்டாக்கில் பாகிஸ்தான் சண்டை போட்டுறாங்க. நிறைய பேர் 25 பேரை கொண்டுருந்தாங்க. அந்த செய்தியை சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் நான். அப்புறம் ஒரு 10-15 நாள் அமைதியாக இருக்காங்க. இந்தியா திருப்பி அடிக்கல. ஏன்னா அமைதியாக இருக்காங்கன்னா கடவுள் வேண்டாம். எல்லாம் பார்க்குறேன், அமைதியாக இருக்கு இந்தியா. என்ன செஞ்சதுன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்பா இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பிக்குமா, தொடருமா, எப்படி இருக்குன்னு கேட்டேன் நான். அப்பா கடவுள் சொன்ன திருக்க தரிசனம், போர் ஆரம்பிக்கல, அமைதியா இந்தியா அமைதியா இருக்குது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் போற ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு கேட்கிறேன் நான் திருக்க தரிசனம். அப்பா கேட்கிற பதில் கேட்கிறேன். அப்ப கடவுள் வார்த்தை, கடவுள் திருக்க தரிசனம். அதான் திருக்க தரிசனம். இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும், விரைவில் முடிவுக்கு வரும், உடனே வார்த்தைங்க. ஆனா உக்ரைன் தொடர்ந்துறாரு, இஸ்ரேல் பாகிஸ்தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்தியா பாகிஸ்தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேட்கிறேன் நானு. அதாவது இந்த போர் ஆரம்பிக்கிறது முடிக்கிற பூரா உலகத்தில் சைத்தான் எவன் இவங்க தான் கடவுளின் ஒப்புதல் மூலமாக கடவுள்கிட்ட கேட்டு செய்வாங்க. என் தேவனாய் கத்த கடவுள் உலகங்களுக்கெல்லாம் உலகளோட கேட்டு தான் செய்வாங்க. என்ன செய்யணும், ஆரம்பிக்க வேண்டாம்னு கேட்பாங்க. அது கடவுள் தெரியும். அது ஏன்ட்ட சொல்றாரு கடவுள். ஏன்ட்ட சொல்ல நான் எவ்வளவு முக்கியமான பாருங்க நீங்க. இக்காலத்தில் இருக்கிற அழிவுள்ள ஆட்சியாளன், நாசம் சொன்ன அழிவுள்ள ஆட்சியாளன் இம்மாற்றோலர் இந்த மனிதன் தான். கடவுள் என்ன பேசுறாரு? இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமாகும், விரைவில் முடிவுக்கு வரும், உடனே நான் சொன்ன வருமான வார்த்தை தரிசனம். இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு 30 நாள் கழிச்சு ஆரம்பிச்சது. இந்த பகல்கா மட்டாக்கு அப்புறம் 30 நாள் கழிச்சு ஆரம்பிச்சது. 4 நாளா 3 நாள் முடிஞ்சிருச்சு, உடனே முடிஞ்சிருச்சு. கடனை அடிச்சாங்க, முடிச்சிட்டாங்க. இந்த கடவுள் தரிசனம் நிறைய வருது. தனியாக விஷயம் போடுறேன், பாருங்க, தெரிஞ்சு கடவுள் எப்படி என்னோட பேசுகிறார், இந்த உலகத்தை கடவுள் எப்படி ஆட்சிக்கிறான்னு பாருங்க, தெரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சொல்றாரு. அவங்க 11 பேச்சா நடத்த போறாங்க. நடந்து முடிஞ்சா முடியலாம், ஆனா முடியாங்கிறாரு கடவுள் சொல்றாரு. அவங்க நினைக்கிறாங்க அந்த டொனால்ட் ட்ரம்பும் அந்த நெதன்யாவும் அந்த ஈரானுடைய அதிபரும் நினைக்கிறாங்க அந்த போற சர்க்கார் நிறுத்து நினைக்கிறாங்க. நடக்காதுப்பா. ஆனா அந்த உலகத்தின் சித்தம் தான். உலகத்தின் அதிபதியான சித்தமே திட்டமே நிறைவேறும். அவர் திட்டம் போட்டாரு. அமெரிக்கா ஈரான் போற நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். 3ஆவது அப்புறம் மாறணும். எப்படி மாறும் தெரியாது. இந்த போர் எப்படி ஆரம்பிச்சுன்னு யாரும் தெரியாது, எப்படி 3ஆவது மாறும் தெரியாது. வாக்கு நிச்சயமா இந்த போர் தொடர்ந்து வரும். 3ஆவது அப்புறம் மாறும். பொறுத்து பார்ப்போம். அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வராது. தொடரும் 3ஆம் உலக போராக மாறும். உறுதியான. இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. கடவுளை திருக்கத்தை நிறைய இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர், உக்ரைன் ரஷ்யா போர், இந்தியா பாகிஸ்தான் போர் எல்லாம் அதாவது சொல்லுவாரு. நடக்கும். என்ன நடக்க போகிறது என்பது கடவுளுக்கும் உலகமே சாத்தம் தெரியும். இந்த போற மட்டும் வாதை கொடுக்க போற கடவுள் மட்டும் தெரியும். அதனால என் தேவநாயக கர்த்தர் கடவுள் சொன்ன திருக்கத்தை அனைத்தையும் மாமனித மாற்றங்கள் விட்டு போட்டு ஒளிபரப்பிற்கு பாருங்க, பார்த்து கொள்ளுங்கள். தற்போது அமெரிக்கா ஈரான் போர், இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வராது. தொடரும் 3ஆம் உலக போராகவே மாறும். இதான் உலகத்தின் அதிபதியான சித்தம் திட்டம். அந்த 3ஆவது போர் 2 ஆண்டு நீடிக்கும். அந்த 3ஆவது போர் எப்படி முடிவு வரும்னா, இந்த மனிதனால், இந்த மாமனிதனால், இந்த அழிவில்லாத ஆட்சியாளனால், இம்மாற்றவர்களால் முடிவு வரும். இதுக்கான ஒரு வார்த்தை, அதையும் போடுறேன். பொறுத்து பார்ப்போம். அனைத்தும் தெரிந்து கொள்ள, உலக விஷயங்கள் தெரிந்து கொள்ள மாமனித இம்மாற்றவர்களை பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.